2026ஆம் ஆண்டின் தொடக்க நாட்களிலேயே வானிலை கடுமையாக மாறியுள்ளது. அட்லாண்டிக் உயர் அழுத்த மண்டலம் மற்றும் மத்திய ஐரோப்பாவின் குறைந்த அழுத்த மண்டலங்களுக்கிடையே வீசும் வடக்கு காற்றால் நாடு முழுவதும் வெப்பநிலை உறைநிலைக்கு கீழ் சென்றுள்ளது. சில பகுதிகளில் வெப்பநிலை -10 பாகைக்கும் குறைவாக பதிவாகக்கூடும் என்பதால் பொதுமக்களுக்கு கடும் குளிர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வடகிழக்கு பிரான்சின் பனிப்பொழிவு தீவிரமடைய வாய்ப்புள்ளது. சில பகுதிகளில் தரைப்பகுதி பனியால் மென்மையாக மாறக்கூடும். மலைத்தொடர்களில் இன்று காலைக்குள் 10 முதல் 15 சென்டிமீட்டர் வரை பனி குவிய வாய்ப்புள்ளது. இதனால் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறை முடிந்து வீடு திரும்புவோர் வீதி மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். இன்று காலை நிலவரப்படி நாட்டின் கிழக்கு பகுதிகளில் வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ் வரை இருக்கும். பகல் நேரத்திலும் சூரிய ஒளி இருந்தாலும் பல இடங்களில் வெப்பநிலை 0 தாண்டாது. ஞாயிற்றுக்கிழமை காலை இந்த குளிர் இன்னும் தீவிரமடைந்து கிழக்கு சமவெளிகளில் மேலும் குறையக்கூடும். அடுத்த வார தொடக்கத்தில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த குளிரின் தாக்கம் அதன் உச்சத்தை எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. வடமேற்கு பகுதிகளில் மழைப்பொழிவு திடீரென பனிப்பொழிவாக மாற வாய்ப்புள்ளதால் பாரிஸ் உள்ளிட்ட உள்நாட்டு பகுதிகளிலும் பனி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செவ்வாய் பிற்பகலில் கூட நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை -4 பாகைக்கும் அதிகமாக உயர வாய்ப்பில்லை. வீதிகளில் பனி உறைந்து வழுக்கும் தன்மை அதிகமாக இருக்கும் என்பதால் விபத்துகளை தவிர்க்க வாகன ஓட்டுநர்கள் வேகத்தை குறைத்து செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.